10 கன்னிகைகளுடைய உவமையை கொடுத்து படித்துக் கொண்டிருக்கும் போது அநேக காரியங்களை இதுவரைக்கும் நான் விளக்கப்படுத்தி விட்டேன். இப்பொழுது முக்கியமாக அந்த எண்ணெயை குறித்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். சரியா? அதில் முதலாவது அந்த எண்ணெய் எது அல்ல என்று முதலிலும் சொன்னேன். இப்பொழுது உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும். அநேகர் அதை வியாக்கியானப்படுத்துகிறார்கள் பரிசுத்த ஆவியானவர் என்று. எண்ணெய் என்றால் பரிசுத்த ஆவியானவர் என்று. அது இந்த உவமையிலே எண்ணெய் என்று குறிப்பிடப்படுவது பரிசுத்த ஆவியானவர் அல்ல. இது அபிஷேகம். எண்ணெய் என்பது இது அபிஷேகம். ஒரு விதத்தில் சொல்வதென்றால் அபிஷேகம் உள்ளவர்களை மாத்திரம்தான் ஆண்டவராகிய இயேசு மணவாளன் எடுத்துக்கொண்டு போகிறார். அபிஷேகம் உள்ளவன் மாத்திரம்தான் ஆயத்தமாய் இருப்பவன். அபிஷேகம் உள்ள மணவாட்டி தான், சபை தான் ஆயத்தமாய் இருக்கின்ற மணவாட்டி. இதில் பிரச்சனை என்னவென்றால் அநேகருக்கு அபிஷேகம் என்றால் என்னவென்று தெரியாது. அபிஷேகம் என்பது அந்நிய பாஷை பேசுவது அல்ல. அந்நிய பாஷை இதோடு நீங்கள் குழப்பிக் கொள்ளக்கூடாது. நானும் அந்நிய பாஷை பேசுகிறவன். நான் பெந்தகோஸ்தே பாஸ்டர். ஆகவே நான் பெந்தகோஸ்தேக்காரர்கள் அபிஷேகம் என்று சொல்லுகிறதை ஏற்றுக்கொள்ளுகிறவன். சரியா? அபிஷேகம் என்பது விழுந்து எழும்புவது அல்ல. அபிஷேகம் என்பது ஆராதனையின் போது குளறுவது அல்ல. அபிஷேகம் என்பது அது அல்ல. இன்றைக்கு அநேகர் நினைக்கிறார்கள் அதுதான் அபிஷேகம். அநேகர் நினைக்கிறார்கள் விழுந்தால்தான் பரிசுத்தம். சரியா? விழுந்து எழும்புகிறவன் விழாத ஆளை பார்த்து இவன் பாவத்தை விழுந்து விட்டான் என்று நினைக்கின்ற அளவுக்கு இருக்கிறது இந்த காலத்தில். இப்போ நீங்கள் இடத்துல கேட்டால், அப்போ பாஸ்டர் நீங்கள் விழுவதை நம்புவதில்லை. நம்புவேன். உண்மையாக விழுகிறதும் உண்டு, பொய்க்கு விழுகிறதும் உண்டு. உண்மையாய் விழுகிறது உண்டு. பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு தொடுகை, ஒரு வித்தியாசமான ஒரு பிரசன்னம் வரும் பொழுது அதை தாங்க முடியாமல் சிலர் விழுவது உண்டு, குளறுவது உண்டு. சில பேருக்கு தங்களுடைய அந்த தேவனுடைய அந்த தொடுகையை தாங்க முடியாமல் அவர்கள் கத்துவது உண்டு. இதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆனால் அதெல்லாம் அபிஷேகம் அல்ல. அப்போ அபிஷேகம் என்றால் என்ன? வேதத்தின்படி பார்க்க வேண்டும். அபிஷேகம் என்றால் என்னவென்று வேதத்திலே 4 அபிஷேகங்கள் உண்டு. அந்த 4ஐ உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். இந்த 4 அபிஷேகங்களும் உடையவன் தான் அபிஷேகம் உள்ள கிறிஸ்தவன். இப்ப நீங்கள் ஆராய்ந்து பார்த்துக் கொள்ளுங்கள், அந்த அபிஷேகம் உங்களுக்கு இருக்கிறதா என்று. இந்த அபிஷேகம் இருக்கின்றவனை மாத்திரம் தான் கர்த்தராகிய இயேசு சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது எடுத்துக்கொள்ள போகிறார். அந்நிய பாஷை பேசுகிற எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட போவதில்லை. விழுந்து எழும்புகின்ற எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட போவதில்லை. ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் மாத்திரம்தான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார்கள். அந்த ஆயத்தத்தை தான் விழித்திருங்கள் என்று இயேசு அந்த உவமையிலே சொல்லுகிறார். புரிகிறதா? இப்ப அந்த அபிஷேகம் என்றால் என்னவென்று முதலாவது நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். முதலாவது அபிஷேகம் ஆசாரியனுக்குரிய அபிஷேகம். லேவியராகமம் 8வது அதிகாரத்திலே 30வது வசனத்தில் முதல் பிரதான ஆசாரியனாக ஆரோனையும் ஆசாரியர்களாக ஆரோனுடைய குமாரர்களையும் மோசே ஏற்படுத்த போகிறார். ஏதோ வசனம் இப்படி சொல்லுகிறது. லேவியராகமம் 8வது அதிகாரம் 30வது வசனம். மோசே அபிஷேக தைலத்திலும் பலிபீடத்தின் மேலிருந்த இரத்தத்திலும் கொஞ்சம் எடுத்து ஆரோன் மேலும் அவன் வஸ்திரங்கள் மேலும் அவன் குமாரர் மேலும் அவர்கள் வஸ்திரங்கள் மேலும் தெளித்து ஆரோனையும் அவன் வஸ்திரங்களையும் அவன் குமாரரையும் அவன் குமாரரின் வஸ்திரங்களையும் பரிசுத்தப்படுத்தினான். தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி பிரதான ஆசாரியனும் மற்ற ஆசாரியர்களும் அபிஷேகிக்கப்படுகிறார்கள் என்று. எண்ணெயை எடுத்து தலையிலே ஊற்றி வஸ்திரங்களிலும் ஊற்றி அபிஷேகிக்கப்படுகிறார்கள். அப்போ எண்ணெய் என்று சொல்லும் பொழுது முதலாவது அது எதை காட்டுகிறது? ஆசாரியனுக்குரிய அபிஷேகம். எங்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? புதிய ஏற்பாட்டிலே 1 பேதுரு 2வது அதிகாரம்
9வது வசனம். 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் நீங்கள் இருக்கிறீர்கள். அப்போ நாம் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் மாத்திரமல்ல, நானும் நீங்களும் எல்லாருமே ஆசாரியர்கள். ஆமென். நம்முடைய பிரதான ஆசாரியர் யார்? இயேசு கிறிஸ்து. அன்றைக்கு வெளிப்படுத்தல் 1வது அதிகாரத்தில் பேசும் பொழுது கற்றுக் கொடுத்தேன். அவர் நிலையங்கி தரித்திருந்தது மெல்கிசேதேக்கு அணிந்திருந்த அந்த நிலையங்கியை குறிக்கும். மெல்கிசேதேக்கின் முறையின்படி இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். ஆரோனின் முறைப்படி அல்ல. நாம் இன்றைக்கு அந்த பிரதான ஆசாரியனாகிய இயேசுவுக்கு கீழே இருக்கின்ற ஆசாரியர்களாய் இருக்கிறோம். இப்போ நானும் நீங்களும் எல்லாருமே ஆண்டவருக்கு ஆசாரியர்கள். அதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஆமென் சொல்லுங்க சத்தமா. எல்லாருமே ஆசாரியர்கள். பிரைஸ் தி லார்ட். சபையிலே ஆண்டவர் தலைவர்களை ஏற்படுத்தி தலைமைத்துவத்தை வைத்திருக்கிறார். அது வேறு, அது மேய்ப்பத்துவம். சபையின் பாஸ்டர் என்றால் மேய்ப்பர். ஆனால் எல்லாருமே ஆசாரியர்கள். அதாவது நீங்கள் ஆண்டவரிடத்துக்கு போவதற்கு உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையிலே நின்று கொண்டு உங்கள் ஜெபங்களை ஆண்டவருக்கு கொடுப்பதும் ஆண்டவரின் பதிலை வாங்கி உங்களுக்கு கொடுப்பதும் அல்ல ஒரு பாஸ்டரின் வேலை. பிற மதங்களிலே பூசாரிகள் செய்கிற வேலை அது. சரியா? யூத மதத்தில் கூட ஆசாரியன் செய்த வேலை அதுதான். மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு பிரதான ஆசாரியன் மாத்திரம், அதுவும் வருடத்துக்கு ஒரு முறை யோம் கிப்போர் நாளிலே போவான். சரியா? அப்போ மற்றவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நமக்கு எல்லாம் அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது. நீங்கள் நேரடியாக தேவனிடத்தில் ஜெபிக்கலாம். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நேரடியாக வாசிக்கலாம். கர்த்தர் உங்களோடு நேரடியாக பேசுகிறார். நீங்கள் எல்லாருமே கர்த்தருக்கு ஆசாரியர்களாக இருக்கிறீர்கள். சரியா? ஆனால் மேய்ப்பன் எதற்காக தேவை என்றால், நாம் ஆடுகள், நம்மை நடத்துவதற்கு, நமக்கு கற்றுக் கொடுப்பதற்கு, நம்மை பாதுகாப்பதற்கு, நம்மை போஷிப்பதற்கு மேய்ப்பன் தேவை. சரியா? அப்போ இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் ஆண்டவருக்கு ஆசாரியர்களாக இருக்கிறீர்கள். இந்த அபிஷேகம் உங்களுக்கு இருக்கிறது. அந்த எண்ணெயை குறைத்து போட்டால் ஆசாரியன் என்கின்ற அந்த தீப்பிழம்பு அடங்கி போகும். புரிகிறதா? ஆசாரியத்துவத்துக்காக உங்களுக்கு கிடைத்த அபிஷேகம். எப்போ பாஸ்டர் எனக்கு இனி இந்த அபிஷேகம் கிடைக்கும் கேட்கக்கூடாது. கிடைத்திருக்கிறது. நீங்கள் எல்லாருமே ராஜரீக ஆசாரியர்கள். எப்போ கிடைச்சது? தேவையில்லையே, கிடைச்சிருச்சு, இருக்குது. அப்புறம் எப்ப கிடைச்சதுன்னு டேட் போட்டா சொல்லணும். என்றைக்கு நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ, உங்களுக்கு கிடைத்ததே ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பின் மாட்சிமை எவ்வளவு பெரியது என்றால், அன்றிலிருந்து நீங்கள் அவருக்கு ஆசாரியர்கள். சரியா? அப்போ இந்த ஆசாரியத்துவம் இருக்க வேண்டும் என்றால், அந்த ஆசாரிய அபிஷேக எண்ணெய் உங்களுக்குள் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். அந்த எண்ணெயை தக்க வைத்துக் கொள்வது புத்தியுள்ள ஸ்திரீகளைப் போல அந்த எண்ணெயை வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆசாரியத்துவம் என்றால் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். 3 விஷயங்கள் இருக்கின்றன. இந்த 3ஐயும் பார்த்துக் கொள்ளுங்கள். முதலாவது, ஆசாரியர்கள் ஆண்டவருக்கு ஆராதனை செய்தார்கள். சரியா? அவர்களுடைய முதல் ஊழியம் என்ன ஊழியம்? ஆண்டவரை ஆராதித்தார்கள். The vertical ministry, கீழிருந்து மேல்வாரியாக அவர்கள் ஆண்டவரை ஆராதித்தார்கள். சரியா? நீங்கள் எல்லாருமே ஆண்டவரை ஆராதிக்க அழைக்கப்பட்டவர்கள். சபையிலே வந்து ஆராதிப்பதற்கு மாத்திரமல்ல, வீடுகளிலே போகும் வரும் இடங்களில் எல்லாம் கர்த்தரை ஆராதிக்கின்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும். சரியா? நம்முடைய வாழ்க்கை நான் ஆராதனை குறித்து கருத்தரங்கு நடத்த வரவில்லை. ஆகவே இதை குறித்து இதை விட அதிகமாக நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் வீடுகளிலே ஆராதனை இருக்கிறதா பார்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆராதனை இருக்கிறதா பார்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறீர்களா? சபையிலே வரும்போது மாத்திரம் ஆராதிக்கிறீர்களா? அல்லது உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் அந்த ஆராதிக்கின்ற அந்த தன்மை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். சரியா?
ஆராதனையை பற்றி பேசுவது என்றால் அதையும் கூட 4ஆக பிரித்து ஸ்தோத்திரம், துதி, நமஸ்காரம், விண்ணப்பம் என்றெல்லாம் சொல்லலாம். அதையெல்லாம் பேச எனக்கு இங்கு நேரம் கிடையாது. ஆனால் முதலாவது ஆசாரியனாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். இரண்டாவது, ஆசாரியனுடைய இரண்டாவது பொறுப்பு என்ன தெரியுமா? ஜனங்களுக்கு நியாய பிரமாணத்தை கற்றுக் கொடுத்தவர்கள் ஆசாரியர்கள். உங்களுக்கு தெரியுமா? அநேகருக்கு தெரியுமா இருக்கும். யோசுவாவினுடைய தலைமையில் இஸ்ரவேல் ஜனங்கள் இப்போ கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்து விட்டார்கள். யோர்தானை கடந்து 40 வருஷ வனாந்தர வாழ்க்கையை முடித்துக் கொண்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள் வந்து விட்டார்கள். 64 குட்டி குட்டி தேசங்கள் அங்கே இருந்தன. எரிகோவிலே ஆரம்பித்து ஒவ்வொரு ராஜ்யங்களாக அடித்து 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 பிடித்து கானான் தேசத்தை கைப்பற்றி கொண்டார்கள். கடைசியாக கைப்பற்ற வேண்டியிருந்தது அந்த ஏத்தியர்கள் இருந்த சீகேம் என்ற அந்த பிரதேசத்திலே கானானியர்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த பிரதேசத்தை பிடிக்க வேண்டும். காலேப் போய் அந்த பிரதேசத்தை, கஷ்டமான ஒரு பிரதேசம், அடித்து பிடித்துக் கொண்டார். ஆகவே தேசத்தை 13 பிரிவுகளாக பிரிக்க வேண்டி வந்தது. ஏன்? 12 கோத்திரங்கள் காலேப் பிடித்துக் கொண்டாரே சீகேம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ 12 பிரிக்க வேண்டும், 13 பிரிக்காது. ஏன் தெரியுமா? லேவி கோத்திரத்துக்கென்று ஒரு பிரிவை பிரித்து கொடுக்க வேண்டாம் என்று சொன்னார். அப்ப என்ன நடந்தது? லேவி கோத்திரம் போக இஸ்ரவேல் கோத்திரங்களில் எத்தனை கோத்திரங்கள் எஞ்சி இருக்கின்றன? 11. அப்போ அந்த 11ம் காலேப் போய் பிடித்துக் கொண்டாரே சீகேம், மம்ரே, அந்த ஆபிரகாமினுடைய கல்லறை இருந்த அந்த பிரதேசம். அந்த பிரதேசத்தை காலேபுக்குமாக தேசம் 12 துண்டுகளாக, பங்குகளாக பிரிக்கப்பட்டது. ஓகேயா? இப்போ லேவியர்களுக்கு என்ன செய்ய சொன்னார் தெரியுமா ஆண்டவர்? அந்த ஒவ்வொரு பிரிவுகளிலும் 4 பட்டணங்களை உண்டு பண்ண சொன்னார். அவற்றுக்கு பேர் லேவிய பட்டணங்கள். சரியோ? இப்போ இந்த அறை ஒரு கோத்திரத்துக்கு கொடுக்கப்படுகிறது வைத்துக்கிறோம், செபுலோன் கோத்திரத்துக்கு. அப்போ செபுலோன் கோத்திரத்திலே அந்த இடத்திலே ஒரு பட்டணம் லேவியர்களுக்கு, இந்த இடத்திலே லேவியர்களுக்கு ஒரு பட்டணம், இந்த இடத்திலே ஒரு பட்டணம், இந்த இடத்திலே ஒரு பட்டணம். இப்படி ஒவ்வொரு பிரிவுகளுக்குமாய் 12 பிரிவுகளுக்கும் ஒவ்வொரு பிரிவுக்கும் 4 லேவிய பட்டணங்களாக 48 லேவிய பட்டணங்களை நிறுவும்படி ஆண்டவர் யோசுவாவுக்கு சொன்னார். ஏன் தெரியுமா? அப்போ அந்த பட்டணத்தில் இருக்கிறவர்கள் அந்த ஏரியாவில் இருக்கின்ற ஜனங்களுக்கு நியாய பிரமாணத்தை சொல்லிக் கொடுப்பார்கள். இங்கே இருப்பவர்கள் இவர்களுக்கு, இங்கே இருப்பவர்கள் இவர்களுக்கு, இங்கே இருப்பவர்கள் இவர்களுக்கு என்று ஆசாரியர்கள் எல்லா ஜனங்களுக்கும் நியாய பிரமாணத்தை கற்றுக் கொடுப்பதற்கு வசதியாய் இருக்கும். முழு இஸ்ரவேலிலும் எல்லா கோத்திரங்கள் மத்தியிலும் ஆசாரியர்கள், லேவியர்கள் இருந்தார்கள். இப்ப புரியுதா உங்களுக்கு? ஏன் ஆண்டவர் அப்படி ஒன்றை செய்தார்? நீ ஜனங்கள் மத்தியிலே வாழ்ந்து எனது வசனமாகிய நியாய பிரமாணத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். இதனால் தேசத்தின் ஆசிரியர்களாக யார் ஏற்படுத்தப்பட்டார்கள்? ஆசாரியர்கள் அல்லது லேவியர்கள். லேவி கோத்திரத்தார் தானே ஆசாரியர்கள். அப்போ தங்கள் பிள்ளைகளை எல்லாம் யாரிடத்திலே அனுப்ப வேண்டி வரும்? பெற்றாருக்கு, இந்த ஆசாரியர்களுக்கு. அப்போ ஆசாரியர்கள் தான் ஆசிரியர்கள். அப்போ ஆசாரியர்கள் என்ன செய்தார்கள்? நியாய பிரமாணத்தை மாத்திரம் கற்றுக் கொடுத்தார்களா? நியாய பிரமாணம் என்பது அதுல இருக்கின்றது சமூக சட்டங்கள், மத சட்டங்கள், குடும்ப சட்டங்கள், பொருளாதார சட்டங்கள் என்று நிறைய நியாய பிரமாணத்தில் நீங்கள் லேவியராகமம், எண்ணாகமம் புத்தகங்களை வாசித்தால் நிறைய சட்டங்கள். ஆகவே இவற்றை எல்லாம் கற்றுக் கொடுக்கின்றபடியினால் ஆசாரியர்கள் தங்களிடம் படிக்க வந்தவர்களுக்கு வணிகம், மொழி, கலை, கலாச்சாரம் எல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டி வந்தது. கடைசியிலே இஸ்ரவேல் தேசத்திலே பழைய ஏற்பாட்டு காலத்திலே முழுக்க முழுக்க ஆசாரியர்கள் தான் ஆசிரியர்களாக எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்க வேண்டி வந்தது. அரசியல் கூட அவர்கள் தான் கற்றுக் கொடுத்தார்கள். புரியுதா? இந்த பழக்கத்தை தான் பல மதங்கள் எடுத்துக்கொண்டு பல மதங்களில் பூசாரிகள் தான் சொல்லிக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள் கூட. சரியா? இப்போ நான் இந்துவா இருந்தவன் அல்லவா? முதல் எனக்கு ஆனாய் எழுத வைத்தவர் யார்? ஒரு ஐயர், அரிசியிலே. ஏன்? ஒரு பூசாரியை அவர் ஐயரை வைத்து
எழுத்து கற்பிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய கொள்கை. எங்கிருந்து வந்தது? யூதர்களுடைய இந்த கலாச்சாரத்திலிருந்து வந்தது. இப்ப உங்களுக்கு புரிகிறதா? அப்போ இன்றைக்கு ஆசாரியர்களாய் அபிஷேகிக்கப்பட்டிருக்கின்ற நாம் ஆண்டவரை ஆராதிக்கின்ற அந்த முதல் பொறுப்பை செய்வதோடு இரண்டாவதாக எந்த பொறுப்பை செய்ய வேண்டுமா? ஜனங்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்போ ஜனங்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்கின்றதை விடுங்கள், எந்த அளவுக்கு நமக்கு வேதம் தெரியும்? வேதத்தின் ஆழங்களை விடுங்கள், வேதத்தின் புத்தகங்கள் தெரியுமா ஒழுங்காக? உபாகமம் புத்தகத்துக்கு பிறகு வருகிற புத்தகம் என்னவென்று தெரியுமா? இன்றைக்கு சில பேருக்கு ஆபகுக் புத்தகத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள் என்றால் புதிய ஏற்பாட்டிலே தேடிக்கொண்டிருக்கிறார்கள். கேட்டால் ஆசாரியர்கள். இங்கே நடக்கின்றதை நான் சொல்லவில்லை. சில இடங்களிலே கத்தி குளறி அபிஷேகித்து கீழே விழுகிறவர்களுக்கு கூட வேதத்திலே சில புத்தகங்கள் இப்படி இருக்கின்றது என்றால் தெரியாது. கொலோசியர் புத்தகத்துக்கு கொசலேயர் என்று சொல்லுகிறவர்களையும் கேட்டிருக்கிறேன். செதேக்கியா புத்தகத்துக்கு திருப்போம் என்றால் வேதத்தை புரட்டுகிறவர்களை பார்த்திருக்கிறேன். யூதா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்றால் வேதத்தை திருப்புகிறவர்களை பார்த்திருக்கிறேன். சரியா? இப்படி வேதத்தை ஒழுங்காய் தெரியாதவர்கள், அந்த எண்ணெய் இல்லாதவர்கள், புரியுதா? இப்ப வேதம் ஒழுங்காக, வேதத்தின் ஆழங்கள் தெரிய தேவையில்லை. அது யாராவது கற்றுக் கொடுத்தால் தானே தெரியும். ஆனால் வேதம் நமக்கு தெரிய வேண்டும். வேதம் நமக்கு ஆசையாக இருக்க வேண்டும். ஆண்டவரை ஆராதித்தால் மாத்திரம் போதாது, தேவனுடைய வார்த்தை நமக்கு வேண்டும். அது மாத்திரமல்ல அன்பானவர்களே, இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஆரோனுடைய இந்த அபிஷேகத்திலே இருக்கிறது. மூன்றாவதாக 133வது சங்கீதம் உங்களுக்கெல்லாம் நிச்சயமாக தெரிந்திருக்கும். அந்த சங்கீதத்திலே பாருங்கள், அழகாக தாவீது ஒரு அருமையான ஒரு காரியத்தை அங்கே போடுகிறார். அந்த அபிஷேகத்தை பார்க்கலாம். 133வது சங்கீதம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. ஒருமித்து இருப்பதல்ல, வாசம் செய்வது. வாசம் செய்வது என்றால் என்ன? ஒன்றாக வாழுவது. ஒன்றாக வாழும் பொழுது பேச்சுவார்த்தை இருக்கும், கொடுக்கல் வாங்கல் இருக்கும். சரியா? அத்தோடு ஒருவருக்கு ஒருவர், ஒருவரோடு ஒருவர் இருந்து சாப்பிடுவதற்கும். யூதர்களுடைய கலாச்சாரத்திலே ஒருமித்து வாசம் பண்ணுவது என்பது சாப்பிடும். அவர்கள் சாப்பிடும் போது, யூத கலாச்சாரம் உங்களுக்கு தெரியும் என்றால், சாப்பாடு எவ்வளவு முக்கியம் என்று யூதர்கள் அவர்கள் வீட்டிலிருந்து வெளியே போகும் பொழுது முடிந்த அளவு சாப்பாடு கொண்டு போகாமல், வெளியிலே சாப்பிடாமல் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வரவே பார்ப்பார்கள். தெரியுமா? சாப்பாட்டு வேளையிலே அனைவரும் அமர்ந்து அந்த குடும்ப தலைவர் அந்த அப்பத்தை எடுத்து, அப்பம், யூதர்களுக்கு அப்பம் என்பது தமிழனுக்கு சோறு மாதிரி. தமிழனுக்கு பிரதான சாப்பாடு என்ன? சோறு. சரிதானே? அப்போ அந்த சோற்றோடு சேர்த்து தான் அதை இதை சாப்பிடுவாங்க. அப்போ யூதனுடைய காலை, பகல், இரவு ஆகாரங்கள் எல்லாவற்றிலும் என்ன இருக்கும்? அப்பம் இருக்கும். காலை ஆகாரத்துக்கு அப்பத்தோடு வேற எதையாவது சேர்த்துக் கொள்வான். மதிய ஆகாரத்துக்கு அப்பத்தோடு வேற எதையாவது, இரவு ஆகாரத்துக்கு அப்பத்தோடு வேற எதையாவது. ஆனால் பிரதானமாக அப்பம் அவர்களுடைய பிரதான ஆகாரம். அப்போ அந்த குடும்ப தலைவர் அப்பத்தை எடுத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவர் பீத்து தான் அவர் கொடுப்பார். எல்லாருக்கும் வட்டமாக இருந்து அவர்கள் ஒன்றாக ஒரே பாத்திரத்திலே துவைத்து அவர்கள் சாப்பிடுவார்கள். அந்த பழக்கம் தான் பிற்காலத்து இஸ்லாமியர்கள் சவான் முறை என்று அறிமுகப்படுத்தி அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அப்போ இந்த சாப்பாடு என்பது அவர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்றால் சாப்பாடு குடும்ப ஐக்கியத்தையும், நான் உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறேன், சரியா, நான் உன்னை மதிக்கிறேன். ஒரு வீட்டுக்கு, யூத கலாச்சாரத்தில் நீங்கள் ஒரு வீட்டுக்கு போனால் எத்தனை மணிக்கு நீங்கள் போனாலும் பிரச்சனை இல்லை. அந்த வீட்டுக்கு அவர்கள் உங்களை வரவேற்கும் பொழுது கைகளுக்கு தண்ணீர் ஊற்றி உங்களை உள்ளே எடுத்து அடுத்த வேளை சாப்பாட்டை அவர்களோடு இருந்து சாப்பிட்டு விட்டு போனால்தான் நீங்கள் அவர்களை மதிக்கிறீர்கள். வீட்டுக்கு வருகிறவர்களை சாப்பாட்டுக்கு இருந்து விட்டு போங்கள் என்று நீங்கள் சொன்னால்தான் நீங்கள் அவர்களை மதிக்கிறீர்கள். இருந்து அவர்கள் சாப்பிட்டால் தான் அவர்கள் உங்களை மதிக்கிறார்கள். கிட்டத்தட்ட இப்படி ஒரு கலாச்சாரம் நான் சிறு வயதிலே கூட எனக்கு ஞாபகம் இருக்கிறது, தமிழர்களுக்கு இருந்தது. இப்பதானே இந்த போன் பண்ணிட்டு வீடுகளுக்கு போறது, உங்க வீட்டுக்கு வரட்டான்னு கேட்கறது. அப்ப என்ன சொல்லுவாங்க? ஐயோ இன்னைக்கு இப்படித்தானே. அந்த காலத்துல அப்படி இல்லை.
திடீர்னு சொந்தம் பட்டி படிக்கோட வந்து இறங்கும். சரியா? மூஞ்சி சுளிக்க முடியாது. அவன் எவ்வளவு காலத்துக்கு இருக்கிறானோ இருக்கிற காலம் பூரா அவன் உட்கார்ந்து சாப்பாடு போட்டுதான் அனுப்பணும். இப்ப யூதர்களுடைய கலாச்சாரம் அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம். அதனால தான் இயேசு தன்னுடைய சீஷர்களை முதல் யூதர்கள் மத்தியில் அனுப்பும் பொழுது, நீங்கள் மேலதிகமான உடை கொண்டு போகக்கூடாது, கைப்பை கொண்டு போகக்கூடாது, மேலதிகமான பாதரட்சை கொண்டு போகக்கூடாது, ஒன்றுமில்லாமல் போங்கள் என்று அவர் அனுப்பினார். என்றால் யூத கலாச்சாரத்தின்படி யூதர்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு போகும் பொழுது அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளாவிட்டால் பட்டணத்து வாசலுக்கு வந்து தூசையும் தட்டி போட்டு விட்டு வந்து விடுங்கள். அப்போ ஆசாரியர்களாக இன்று நமக்கு இருக்கின்ற மூன்றாவது கடமை என்ன தெரியுமா? சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது. இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை பாஸ்டர், அந்த முதல் ரெண்டையாவது எப்படியாவது செய்யலாம், இதுதானே கஷ்டமா இருக்கிறது. காரணங்கள் ஆயிரம். வாசமாய் இருக்கிறதுக்கு ஏற்ற சகோதரர்களாய் இருந்தால் தானே மாஸ்டர் முடியும். சிலதுகளோட வாசமா இங்க இருக்கிறது, அந்த ஆட வாசம் வந்தாலே பயந்து ஓட தோணுது. சரியா? சில பேருடைய கொள்கைகள், கோட்பாடுகள். ஆனா இதுதான் கஷ்டம். பாருங்கள், அந்த எண்ணம் என்பது சகோதரர்கள் ஒருமித்து வசிப்பது. ஒரு சபைக்கு அழகு எல்லா விசுவாசிகளும் ஐக்கியமாய் சந்தோஷமாய் இருப்பது. புதிய ஏற்பாட்டிலே நீங்கள் பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், நீங்கள் 21வது நூற்றாண்டில் இருக்கிறீர்கள் என்று. அதனால்தான் உங்கள் சொந்த வீடுகளை உங்களுக்கு வைத்துக் கொண்டிருக்க முடிகிறது, சொந்த பணத்தை சொந்த பொருட்களை அனுபவிக்க முடிகிறது. ஒரு வேளை நீங்கள் புதிய ஏற்பாட்டு சபை காலத்தில் இருந்திருந்தால் உங்கள் வீடுகளை விற்று, உங்கள் பொருட்களை விற்று எல்லாவற்றையும் கொண்டு வந்து பாஸ்டர் ஞானத்திடம் கொடுத்திருக்க வேண்டும். அவர் என்ன செய்வார்? எல்லாவற்றையும் பொதுவாக வைத்து எல்லாரும் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லுவார். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்ப ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, இந்த காலத்துல நீங்க வாழ்றீங்க. சரியா? அப்போ இந்த சகோதரர்கள் ஒருமித்து வசிப்பது அபிஷேகமானது. இதனால்தான் எனக்கு சில பேருடைய அபிஷேகங்களை நம்ப முடிவதில்லை. பயங்கரமா அந்நிய பாஷை, கண்ணை மூடுனா தரிசனம், வாய திறந்தா தீர்க்க தரிசனம். சரியா? ஆராதிப்போம் சொன்னோன்னே சரியா? ஆனா அவங்கள பிடிக்காது, இவரை பிடிக்காது, அவரை பிடிக்காது, இவர் ஐயோ அவர். அபிஷேகம் என்ன அபிஷேகம்? உண்மையாக ஆசாரியனுக்கு இருக்க வேண்டிய மூன்றாவது விடயம் என்ன? சகோதரர்களாய் ஒருமித்து வாசம் பண்ண. ஒருமித்து வாசம் பண்ணும் பொழுது எல்லாரும் ஒரே மாதிரி சிந்திப்பவர்கள் அல்ல, ஒரே மாதிரி பேசுபவர்கள் அல்ல. இங்கேயும் தாவீது சொல்லுகிறதை பார்த்தால், இவர் சொல்வது அவருக்கு பிடிக்காது, அவர் சொல்வது இவருக்கு பிடிக்காது, இவர் உடை அணிகிற விதம் இவருக்கு பிடிக்காது, இவர் சிரிக்கிற விதம் அவருக்கு பிடிக்காது. ஆனால் எல்லாரையும் அவருடைய பலங்களோடும் பலவீனங்களோடும் ஏற்றுக்கொள்வது. தாவீது அப்படித்தான். அப்துல்லாம் குகையிலே அவரிடத்துல வந்த கிட்டத்தட்ட 300 பேரை அவர் தன்னிடமாய் ஏற்றுக்கொண்ட பொழுது அவர்கள் அத்தனை பேர்களும் கடன்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள். அப்படி ஆனால் பிற்காலத்திலே அவர்களை தனது பலவான்களாக அவர் மாற்றினார். ஆக அன்பானவர்களே, சபைக்கு இருக்கின்ற ஒரு பெரிய தாக்கம் இதுதான். இன்றைக்கு ஆராதனை பரவாயில்லை, வேதம் கூட பரவாயில்லை, ஆனால் இன்றைக்கு ஐக்கியமாய் இருக்க கஷ்டப்படுகின்ற ஒரு ஸ்தாபனம் என்றால் அது சபைதான். உண்மையான தெய்வத்தை ஆராதிக்காத எத்தனையோ மதங்களில் ஐக்கியம் இருக்கிறது தெரியுமா? சில கொடூரமான கொலை செய்யும் மதங்களில் கூட ஐக்கியம் இருக்கிறது. ஆனால் அன்பு, கிருபை, மன்னிப்பு, சகோதர சிநேகம் என்று சொல்லுகின்ற கிறிஸ்தவ சபைகளுக்குள்ளே போய் பார்த்தீர்கள் என்றால் இவருக்கு அவரை பிடிக்காது, இவருக்கு அவரை பிடிக்காது, இப்படி இருக்கும். ஆகவே சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது எந்த சகோதரனோடையாவது நமக்கு ஒரு கோபம், ஒரு கசப்பு, ஒரு வைராக்கியம் இருக்கின்ற மனுஷர்கள் அந்த எண்ணெய் இல்லாத மனுஷர்களுக்கு ஒப்பாயிருப்பார்கள். எவ்வளவு கத்தி குளறி விழுந்து எழும்பி அந்நிய பாஷை பேசினாலும் அப்படிப்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார்கள் என்று தெரிகிறது. புரிகிறதா? ஆகவே வேதம் அதனால்தான் இயேசுவானவர் ஒரு இடத்துல சொல்லுகிறார், நீ ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்த வரும் பொழுது, காணிக்கை செலுத்துபவன் யார்? ஆசாரியன். சரியா? வரும் பொழுது உன் சகோதரனுக்கு உன்மேல் குறை இருக்கிறது என்று நீ தெரிந்து கொண்டால் காணிக்கை அங்கே வைத்து விட்டு போ.
போய் ஒப்புரவாயிட்டு வந்து பிறகு காணிக்கையை செலுத்து. ஏன்? சகோதரர்கள் ஒருமித்து வசிப்பது அபிஷேகம். இப்படி ஒருமித்து வசிக்க முடியாது. இவரை எனக்கு பிடிக்காது, அவருக்கு இவரை பிடிக்காது, இவருக்கு இவரை பிடிக்காது, ஆனால் ஒன்றாக உட்கார்ந்து கொண்டு ஆண்டவரை ஆராதிக்கிறோம். இது ஒரு போலியான ஆராதனை, இது போலியான ஆசாரியத்துவம், ஆயத்தமின்மை. இப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் எடுத்துக்கொள்ள மாட்டார். புரிகிறதா? ஆகவே ஆசிரியர்களான அபிஷேகத்தின் 3 விடயங்களையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்று, ஆண்டவரை ஆராதிக்கின்ற பொறுப்பு. 2வது, கர்த்தருடைய வசனத்தை ஜனங்களுக்கு காண்பிக்கின்ற பொறுப்பு. 3வது, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்கின்ற அந்த பொறுப்பு. இதுதான் 1வது அபிஷேகம். 2வது அபிஷேகத்தை நீங்கள் பார்த்தால் 1 சாமுவேல் 10வது அதிகாரத்துக்கு போறோம். நான் 3 வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறேன். இஸ்ரவேலிலே 3 பிரபலமான ராஜாக்கள் இருந்தார்கள் தேசம் பிரியும் வரை. 1வது ராஜா சவுல், 2வது ராஜா தாவீது, 3வது ராஜா சாலமோன். சாலமோனுக்கு பிறகு தேசம் 2ஆக பிரிந்தது. இப்போ இந்த 3 ராஜாக்களையும் எப்படி ராஜாக்களாக ஆண்டவர் ஏற்படுத்தினார் என்று பார்ப்போம். முதலாவது 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 1வது வசனம். சரியா? அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல், அவன் என்றால் சவுல் இந்த இடத்துல, வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. சரியா? யார்? சாமுவேல் தைலத்தை எடுத்து, எண்ணெயை எடுத்து சவுலின் தலையிலே ஊற்றி அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். அடுத்து 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். 13. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை, அதாவது தாவீதை, அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். இப்போ இந்த இடத்துல நீங்கள் இந்த வசனங்களை நீங்கள் ஒழுங்காய் நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு தெரியும், இது ஆண்டவர் தாவீதை சாமுவேல் மூலமாக ராஜாவாய் அபிஷேகம் பண்ணின சந்தர்ப்பம். இனி 3வது ராஜாவாகிய சாலமோனை குறித்து பார்த்தால் 1 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 39வது வசனம். 1 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 39வது வசனம். ஆசாரியனாகிய சாதோக்கு தைலக்கொம்பை கூடாரத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போய் சாலமோனை அபிஷேகம் பண்ணினான். அப்பொழுது எக்காலம் ஊதி ஜனங்கள் எல்லாரும் ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று வாழ்த்தினார். 1 பேதுரு 2:9 முதலிலே வாசித்தோம், நாம் அனைவரும் சும்மா ஆசாரியர்கள் அல்லவாம், ராஜரீக ஆசாரியர்கள். அப்ப நாம் யார்? ஆண்டவருக்கு ராஜாக்களாய் இருக்கிறோம். இப்ப பாருங்கள், இந்த 2வது அபிஷேகம் என்னவென்றால் ராஜாவின் அபிஷேகம். கர்த்தர் உங்களை வெறும் ஆசாரியர்களாக அபிஷேகிக்கவில்லை, ராஜாக்களாக அபிஷேகித்திருக்கிறார். ரொம்ப நன்றி. இவ்வளவு சத்தமா ஆமேன்னு கத்துனதுக்கு தாங்க முடியும். ஒரு சந்தோஷம். அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு. ஐயோ, இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் தெரியும் தான் இல்லையா? இதெல்லாம் தெரிஞ்சதுதான் சுரேஷ் வந்து என்ன சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கான், நமக்கு தெரியாததான். அங்கெல்லாம் ராஜாக்களாக தான் நடந்துக்கணும் இல்லையா? அவங்கள தேர்ல வந்து எல்லாம் நிப்பாட்டிட்டு தேர்ல வந்து இறங்கி பரிவாரத்தோட வந்திருக்கிறீங்க. நீங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் சர்ச்சுக்குள்ள வரும்போது ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ குலோத்துங்க ராஜ குலசேகர சூரி வரான் 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 தானே கத்துறாங்க இல்லையா? அவரதான் நான் வந்து அப்படியே பாருங்க. உண்மையாக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். ஆண்டவர் நமக்கு எந்த பெரிய அந்தஸ்துகளை கொடுத்திருக்கிறார் என்று. சரி, நான் அடிக்கடி இப்போ கொஞ்ச காலமாக அடிக்கடி நான் போகிற இடங்களில் தான் கேட்டுக்கொண்டிருக்கேன். என்னால் எனக்கே ஆச்சரியமா இருக்கிறது, ஆண்டவர் எந்த அளவுக்கு எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிறார் என்று. சரியா? இங்கேயும் கேட்கிறேன், எத்தனை பேர் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு வேறு மதத்திலே இருந்து வந்திருக்கிறீர்கள்? பரம்பரை கிறிஸ்தவம் இல்லாம. சரியா? சரி, நீங்கள் இருந்த மதம் எதுவாக இருக்கட்டும், உங்கள் மதங்களில் நீங்கள் ஆசாரியர்களாக அல்லது உயர்ந்த அந்தஸ்தில் பயங்கர கௌரவம் கொடுத்து வைக்கப்பட்டிருந்தீர்களா? அப்படிப்பட்டவர்கள் மாத்திரம் கையை தூக்கி காட்டுங்க. இல்ல இல்ல. சரியா? உங்களுக்கு தெரியும், நான்
எந்த மதத்தில் இருந்தேன்? நான் இந்துவா இருந்த பொழுது ஒரு உயர்ந்த கோத்திரத்திலே குலத்திலே இருந்தபடினால் எங்களுக்கு கோயில்களுக்குள்ளே போவதற்கு மாத்திரமல்ல, சொந்தமாய் கோயில் நடத்தவும் எங்களுக்கு அதிகாரம், உரிமை இருந்தது. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, எங்கள் கோயில்களுக்குள் பலரை அனுமதிப்பது கிடையாது. ஏன்? அவர்களுடைய ஜாதி வேறு, அவர்கள் கீழ் ஜாதிக்காரர்கள். சரியா? தெய்வங்களை ஆராதிப்பதற்கு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவனாய் இருக்க வேண்டும், குலம் கோத்திரம் இருக்க வேண்டும். சரியா? எந்த மதத்தை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அந்தந்த மத தெய்வங்களுக்கு ஆராதனை செய்யவோ அந்த மதங்களை கற்றுக் கொடுக்கவோ அதற்கென்று விசேஷமாய் நீங்கள் ஒரு குலத்திலே கோத்திரத்திலே பிறந்து அப்படியெல்லாம் இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உண்மையான தேவனாகிய நம்முடைய ஆண்டவர் கர்த்தராகிய இயேசுவின் மூலம் நம் அனைவரையும் ராஜ்யத்துக்குள் கொண்டு வந்து எங்கள் எல்லாரையும் ராஜாக்களாயும் ஆசாரியர்களாயும் ஆக்கி வைத்திருக்கிறார். எங்கள் ஆண்டவரை ஆசரிப்பதற்கு, அவரை ஆராதிப்பதற்கு நீங்கள் யாராயும் இருந்து விட்டு போகலாம். நீங்கள் படித்த மனுஷனாயிருக்கலாம், படிக்காத மனுஷனாயிருக்கலாம், உங்களுக்கு பேச தெரியலாம், பேச தெரியாமல் இருக்கலாம். சரியா? உங்களுக்கு பலம் இருக்கலாம், பலவீனம் இருக்கலாம், பணம் இருக்கலாம், ஏழையாய் இருக்கலாம். நீங்கள் யாராயிருந்தாலும் நம்முடைய ஆண்டவருக்கு நீங்கள் ஆராதனை செய்வதற்கு தகுதி பெற்றிருக்கிறீர்கள். ஆண்டவரால் ராஜாக்களாக நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள். எவ்வளவு நல்லவர் பாருங்கள் ஆண்டவர். கிறிஸ்தவம் எவ்வளவு நல்ல ஒரு ஆசீர்வாதம் என்று பாருங்கள். எல்லாருக்கும் சம உரிமை, எல்லாருக்கும் சம அந்தஸ்து, எல்லாருக்கும் சமநிலையிலான ஆசீர்வாதம் கொடுக்கின்ற ஒரே விசுவாசம் கிறிஸ்தவம் மாத்திரமே. ஆகவே இன்றைக்கு நீங்கள் ராஜாக்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. அப்போ ராஜாக்களாய் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். ராஜாக்களாய் நடந்து கொள்வது எப்படி? உங்களுடைய நடை, உடை, பாவனையிலே அந்த கம்பீரம் இருக்க வேண்டும். ராஜா மாறு வேஷம் அணிந்து நகர்வலம் போகும்போது மாத்திரம்தான் வேறு விதமாய் போவான். மற்ற நேரங்களில் ராஜா ராஜாவாகத்தான் காட்சி அளிப்பான். ராஜாவுக்குரிய நடை இருக்கிறது, ராஜாவுக்குரிய உடை இருக்கிறது, ராஜாவுக்குரிய ஒரு சிரிப்பு இருக்கிறது, ராஜாவுக்குரிய ஒரு கம்பீரம் இருக்கிறது. ராஜா பேசும் போதே மற்றவர்களுக்கு ஆசை வர வேண்டும். சரியா? ஆனால் எந்த நாட்டை எடுத்தாலும் அந்த நாட்டினுடைய ஆகப்பெரிய பிரச்சனை ராஜாவின் தலையிலே தான் இருக்கும். எந்த ஒரு நாட்டை எடுத்தாலும் அந்த நாட்டில் மழை பெய்யவில்லையா, விவசாயம் பாதிக்கப்பட்டதா, ராஜாவுக்கு தான் அதை குறித்து ஏதாவது செய்ய வேண்டி வரும். எதிரி நாடு படை எடுக்கிறதா, கள்ளர்கள் நடமாடுகிறார்களா, ஏதாவது குடும்ப பிரச்சனைகளிலே அடித்துக் கொள்கிறார்களா, எல்லா பிரச்சனையும் ராஜாவுக்கு தான் இருக்கும். அப்போ எந்த ராஜாவாவது இடிந்து போய் உட்கார்ந்து இருந்தாலும் அவன் ஒரு ராஜாவாய் இருப்பதற்கு தகுதியுடையவன் அல்ல. சில நேரம் ராஜாக்களை வேற்று ராஜாக்கள் தோற்கடித்து இவர்களை கொல்லுவார்கள். அடிக்கடி எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மன் நாயக்கர். அவரை வெள்ளைக்காரர்கள் கொண்டு போய் இப்பொழுது மரண தண்டனை கொடுக்க போகிறார்கள். படம் எடுத்தார்கள். படத்திலே சிவாஜி கணேசன் வந்து நடிக்கிறார். சரியா? அப்போ தூக்கிலே போட போகும் பொழுது ஒருவன் வந்து அந்த தலையை கருப்பு துணியால் மூட போகிறான். அப்பொழுது என்ன சொல்லுகிறார் கட்டபொம்மன் ராஜா? என் தலையை மூடாதே, துணிந்தவனுக்கு தூக்கு மேடை பஞ்சுமத்தை. இப்படி சொல்லிதான் அவர் தூக்கிலேயே சாகிறார். நாம் அப்படி இருக்க வேண்டுமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேன். நம்மளை பார்த்தா அப்படியா இருக்கு. பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கிறீங்களா? என்ன தெரியுமா சொல்லுது? சும்மா போய்யா நீ வேற, என்னத்த நல்லா இருக்கணும். இங்கே இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்குது. எனக்குதா ஏதோ இன்னைக்கோ நாளைக்கோ ஷுவரா சாக போற மாதிரி தான் நம்ம ஆளுகளை நடத்த இருக்கும். சரியா? சர்ச்சுக்கு வரும்போது தாவீது சொல்றான், தேவாலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன உடனே சந்தோஷத்தோ நம்ம ஆளுகளுக்கு சர்ச்ல இன்னொரு மீட்டிங்னா ஐயோ பாஸ்டர் சுரேஷ் வரார் போது திருப்பியா? ஏன் தெரியுமா? அந்த வந்தா பாஸ்டர் ஞானம் ஒவ்வொரு நாளும் மீட்டிங் போட்டு ஒரு நாளைக்கு ஒன்னா ரெண்டு மீட்டிங் அங்க லைஃப்
வேலை முடிஞ்சு நேர மீட்டிங்க்கு வர முடியாது, டயர்டு. சில பேருக்கு மீட்டிங் முடிச்சுட்டு நேர வேலைக்கு போக முடியாது, டயர்டு. என்ன பண்றது என்ற தெய்வமே. சரியா, நம்ம ஆளுகளுக்கு சர்ச்சுக்கு வர சொன்னா வாரதே இழுத்துக்க பறிச்சுக்கன்ட்டு வந்து உட்கார்ந்த உடனே டயர்டு. சரியா, இதுல வேற பாச ஞானம் வந்துருவாரு, வந்து முழுக்க ஜெபிப்போம் அப்படின்னு வந்து கொஞ்ச நேரம் ஓய்வு எடுப்போம்னு பார்த்தா வந்த உடனே ஜெபிக்க சொல்லி இந்த மனுஷன் எல்லாம் உட்கார்ந்து ஜெபிக்கிற மாதிரி நடிக்கிறது. நீங்க நான் ஜெபிக்கிற மாதிரி நடிக்கிறீங்க, அவரும் நீங்க நான் ஜெபிக்கிறீங்கன்னு நம்பிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் உள்ள இருந்து ஒத்த கண்ணால எட்டி பாக்குற எனக்கு தெரிஞ்சு வெளியே சொல்ல அவனா போய்கிட்டே இருப்பேன். ஏதோ பண்ணுங்க, நான் வர்றதுக்கு முந்தையும் இப்படிதான், நான் வந்திருக்கும் போதும் இப்படிதான், போன பிறகு இப்படிதான். இதெல்லாம் ராஜாக்கள் என்ற தெய்வமே. சரியா, ராஜாக்கள் என்று சொல்லும் போது பிரச்சனை இருக்கட்டும், பிரச்சனை வியாதி பலவீனம் ஏதாவது இருக்கட்டும், ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு அந்த கம்பீரம் இருக்க வேண்டும். ஏன் இதை குறிப்பாக நான் உங்களுக்கு காண்பிக்கின்றேன் என்றால், இது இறையியல் ரீதியாக சரியான அர்த்தம் மாத்திரமல்ல, இதனை பிரயோக ரீதியான ஒன்றும் இருக்கிறது. ஒரு மணவாளன் திருமணம் செய்ய தன்னுடைய மணவாட்டியை முதல் பார்க்கும் போது அந்த நான் சொன்னேன் ஊர் எல்லைக்கு போய் அந்த மணவாட்டியை அவர் அழைத்துக் கொண்டு வர வேண்டும் என்று முதல் அந்த பெண்ணை பார்க்கும் பொழுது அவருக்கு பொசுக்கென்று போகக்கூடாது. யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த யூதர்களுடைய கலாச்சாரத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். ஆபிரகாமுடைய கதையிலே அது அருமையாக இருக்கிறது. பாருங்க, ஆபிரகாம் எலியேசர் என்கின்றவரை அனுப்புகிறார், போய் என் மகனுக்கு மனைவி கொண்டு வா. அப்ப அந்த மனைவியை அவர் போய் எவ்வளவு கஷ்டப்பட்டு தேடி எடுக்கிறார். ரெபெக்கானை அவர் எடுத்து, சரி என்னுடைய எஜமானனுடைய மகனுக்கு பொருத்தமான மனைவி இவள் தான் என்று கொண்டு வருகிறார். சரியா, அப்போ ஈசாக்குக்கு சொல்லப்படுகிறது, எலியேசர் மனைவியை கொண்டு வந்து விட்டார், ஊர் எல்லைக்கு போய் நீ வரவேற்று கொண்டு வர வேண்டும் என்று. இப்போ அந்த ஈசாக்கு போகும்பொழுது எவ்வளவு ஒரு எதிர்பார்ப்போடு போவாரா இருக்கும். எத்தனை பெண்களை இவர் பார்த்திருப்பார். அப்போ இந்த எல்லா பெண்களையும் விட சிறந்த ஒரு பெண் எனக்கு மனைவியாய் வர வேண்டும் என்ற அந்த ஆசை எல்லாருக்கும் இருக்குமா இருக்காதா? இருக்கத்தானே வேண்டும். அப்போ அந்த ஆசையில இவர் போகும்பொழுது தன்னுடைய வீட்டிலே இருந்து எலியேசர் பெண் தேட போய்விட்டார் என்றதிலே இருந்து இந்த மனுஷனுக்கு ஐயோ சரியானதை பிடிப்பானா, அவன் கொஞ்சம் வயசு போனவன், அவன் ரேஞ்சுக்கு பார்த்துட்டு வந்துருவானா தெரியலையே, நம்ம வந்து பயலுக நம்ம ரேஞ்சுக்கு சும்மா அந்த ஆண்களுடைய எதிர்பார்ப்ப சொல்றேன் கேட்டுக்கிறது. இவன் கருப்பு குரங்குக்கு கருப்பு பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருப்பான். எனக்கு கருப்பு குரங்குக்கு கருப்பு பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருப்பான். ஆனா இவருக்கு எப்படிப்பட்ட பெண் வேணும் தெரியுமா? சுண்டுனா ரத்தம் வரும். சரியா, தக்காளி பழம் மாதிரி வேணும். ஒரு நாள் எங்க சர்ச்ல அந்த காலத்துல ஒரு பிலீவர் சிஸ்டர் மேர்சி கிட்ட வந்து சொல்றாரு, சிஸ்டர் டிவியில நியூஸ் வாசிக்கிற பொண்ணு மாதிரி ஒண்ணு எனக்கு பாருங்க. ஏன்னா அந்த காலத்துல டிவியில இப்படி உள்ள பிள்ளைகளெல்லாம் நேரா ஸ்கூல்ல இருந்து கொண்டு போய் போட்டுருந்தானுங்க டிவியில அந்த காலத்துல. அதே மாதிரி ஒன்ன பார்த்து கொடுத்து கட்டியாச்சு. ரொம்ப வருஷத்துக்கு பிறகு நான் அதை கண்டேன். எந்த தெய்வமே, என் கண்களை நிறைந்து விட்டன. அதே மாதிரி தான் அந்த டிவியில நியூஸ் வாசிக்கிறவர்களும் பாத்தீங்கன்னா இப்படி ஆயிட்டாங்க. டிவி ஸ்கிரீனும் பெருசாயிருச்சு. டிவி 12 இன்ச்ல சின்னதா தான் இருந்தது இல்லையா? அந்த காலத்துல 12 இன்ச்ல பிளாக் அண்ட் ஒயிட். மிஞ்சி போனா பெரிய துபாய் எல்லாம் போயிட்டு வேலை செஞ்சுட்டு வந்தவர், ஜெர்மன்ல சித்தப்பா இருக்கிறவர், துபாயில மாமி இருக்கிறவர், இவங்க வச்சிருக்கிற டிவி 20 இன்ச் கலர் டிவி. சரியா, அதுல வாரதெல்லாம் குச்சியா தான். இப்ப 56 இன்ச்லையும் 60 இன்ச்லையும் டிவியில பார்க்கும்போது டிவிய நிறைச்சிட்டு உட்கார்ந்து எந்த தெய்வமே அதை பார்க்கிறேன் தான் பொண்டாட்டிய பார்த்தா அது மாதிரிதான் இது இருக்கு. அப்போ மணவாளனுக்கு தான் கட்ட போகிற அந்த பெண் கண்ணுக்கு லட்சணமாய் கம்பீரமாய் அழகாய் இருக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமா இருக்காதா? யோசித்து பாருங்கள், பார்க்கலாம். அப்போ அவர் வந்து அவர் எடுத்துக்கொண்டு போகிற அந்த மணவாட்டி அந்த கம்பீரத்தோடு இருந்தார்கள் என்றால் அவர் ராஜாதி ராஜா. அப்ப ராஜாதி ராஜா யாரை கல்யாணம் பண்ண வேண்டும்? இளவரசியை. சரியா, அப்ப சபை மணவாட்டி என்றால் மணவாட்டி மாத்திரமல்ல, இளவரசி. அப்ப இளவரசியை போல இருக்க வேண்டும்.
இளவரசி விட்டு வேலைக்காரி விட்டு அத்தை மாதிரி இருக்கக்கூடாது. மூக்கெல்லாம் வடிச்சுக்கிட்டு சாரி ஆமாங்க கத்தர் வருவார். கத்தாவே நீர் வரும் வரை நான் என்ன கொண்டு போகும் நாதா, என்னிடத்து கொள்ளும் நாதா. ஆண்டவர் சொல்றார் மாற்றவே மாற்றம். இதனால அவர் வர்றாரே இல்லை. 2000 வருஷமா மேல வந்து பார்க்கிறார். இவனுக்காகவா வாரது? அவரு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். மறுபடி பிறந்துட்டீங்க ஐயா. திருப்பியுமா எத்தனை தரம் பிறந்தீங்க ஐயா நீங்க? உண்மையாக கிறிஸ்தவர்கள் அந்த ராஜ கம்பீரத்தை தங்கள் வாழ்க்கைக்குள் கொண்டு வர வேண்டும். ராஜாக்களுக்கு துக்கம் இல்லையா, பிரச்சனை இல்லையா? ஆனால் அவர்கள் பிரசித்தமாய் அவர்கள் கண்ணீர் சிந்த முடியாது. தங்களுடைய வேதனைகளை அவர்கள் காட்டிக்கொள்ள முடியாது. அவர்கள் தங்களுடைய அந்த உணர்வுகளை அடக்கி தங்களுடைய கம்பீரத்தை காட்ட வேண்டும். ஆகவே உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இருக்கிறது, எனக்கும் பிரச்சனை இருக்கிறது. ஆனால் அந்த பிரச்சனைகளின் அடிப்படையிலே நாம் வாழக்கூடாது. அந்த பிரச்சனையின் உந்துதலினால் நம்முடைய நடவடிக்கை இருக்கக்கூடாது. பிரச்சனை இருக்கிறது, அதற்கான வேதனை, அதற்கான துயரங்கள், அதற்கான நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டே நாம் ஒரு கம்பீரத்தோடு இருக்க வேண்டும். சரியா? தாவீது எவ்வளவு பயங்கரங்களுக்குள்ளே போனவர், அவர் எவ்வளவு சந்தோஷமாய் அவர் இருந்திருக்கிறார் தெரியுமா? அந்த ராஜ கம்பீரம் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த கம்பீரம் இருக்க வேண்டும். ஆகவே உங்களுடைய பேச்சு, உங்களுடைய நடத்தை, இவற்றை வெளியால் பார்க்கும் பொழுது ஒரு வித்தியாசத்தை காண வேண்டும். அவர்களுக்கு இருக்கும் அதே பிரச்சனை எங்களுக்கு இருக்கலாம், ஆனால் எங்களுக்குள்ளே அந்த கம்பீரத்தை அவர்கள் காண வேண்டும். ராஜ கம்பீரம். சரியா? அந்த ஒழுக்கம், ராஜாக்களுக்குரிய அந்த ஒழுக்கம். ராஜாக்கள் நேரத்துக்கு வேலை செய்வார்கள். சரியா? அவர்கள் நன்றாய் ஒழுக்கமாய் பேசுவார்கள். அவர்கள் நடந்து கொள்கிற விதம் அருமையாக இருக்கும். சரியா? அந்த ஒரு பழக்கம் நமக்கு இருக்க வேண்டும். மூன்றாவது அபிஷேகம் என்னவென்று உங்களுக்கு வாசிக்கிறேன். 2 வசனங்களை சொல்கிறேன், எழுதிக் கொள்ளுங்கள். நான் ஒன்றை மாத்திரம் வாசிக்கிறேன். சங்கீதம் 45:7 எழுதிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 45:7. அதே நேரம் எபிரேயர் 1:9 எழுதிக் கொள்ளுங்கள். எபிரேயர் 1 அதிகாரம் 9வது வசனத்தையும் எழுதிக் கொள்ளுங்கள். நான் வாசிக்க போவதோ ஏசாயா 61வது அதிகாரத்தின் 3வது வசனம். ஏசாயா 61:3. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். இயேசுவை குறித்த ஒரு தீர்க்க தரிசனம் இது. அப்போ இயேசு வந்த பொழுது என்ன கொடுக்கிறாராம்? அவருடையவர்களுக்கு, அதாவது எங்களுக்கு ஆனந்த தைலம். பாருங்கள், இந்த அபிஷேகம் என்ன? ஆனந்த தைலம். தைலம் தைலம் வந்து அபிஷேகம், சரிதானே? இது என்ன அபிஷேகம்? ஆனந்த அபிஷேகம். சரியா? ஆனந்தம் என்றால் என்ன? சந்தோஷம், மகிழ்ச்சி, புலகிதம். இப்போ கிறிஸ்தவர்கள் சந்தோஷமா இருக்க வேண்டும். சரிதானே? ஒரு மணவாளன் தான் கல்யாணம் கட்ட போகின்ற பெண்ணை பார்க்கும் பொழுது அவள் 6 மணி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு இருந்தா, ஆனா எவனுக்கு விருப்பமா இருக்கும் கல்யாணம் கட்டுறதுக்கு? அவளுக்கு துக்கம் இருக்கட்டும், பயம் இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அவள் எப்படி காணப்பட வேண்டும்? அழகாக ஆடை அணிந்து மணவாட்டியை போல காணப்பட்டால் போதாது, அவளுடைய முகம் சந்தோஷமா இருக்க வேண்டும். அதனால்தான் உலகத்தவன் சொல்லுகிறான், பொன் நகையிலும் புன்னகையே சிறந்தது. புன்னகை, சிரிப்பு, சந்தோஷம். கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதனால்தான் பிலிப்பியர் 4:4 சொல்லப்படுகிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமா இருங்கள். துக்கப்பட 1000 காரணங்கள் இருக்கலாம், அதற்காக அழுது கொண்டே இருக்கக்கூடாது. நமக்கு அழுகை வருகின்ற காரணங்கள் நடக்கும் தான், துக்கம் இருக்கிறது தான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை கண்ணீர்மயமா இருக்கக்கூடாது. எனக்கு புரியாத சில விஷயங்கள் கிறிஸ்தவ சபைக்குள்ளே நடந்து கொண்டிருக்கின்றன. ரட்சிக்கப்பட்டு 36 வருடங்கள் ஆகியும் எனக்கு புரியாத சில விஷயங்கள் கண்ணீரோடு ஆண்டவரை துதிக்கிறது.
சரியா? துதிக்கிறதுனா புகழ்றது. புகழ்றதுனா என்ன? நீங்க அழகா உடுத்தி இருக்கிறீங்க, நீங்க அழகா பாடுறீங்க, நீங்க அழகா பேசுறீங்க. அதை எப்படி கண்ணீரோடு செய்யறதுன்னு எனக்கு தெரியல. கண்ணீரோடு ஆண்டவரே துதிப்போம். ஆண்டவரே நீ நல்லவர் ஐயா, நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர். ஞாபகம் ஆண்டவர் மேல இருந்து பார்ப்போம், நான் நல்லவர், நீ ஏன் இவ்வளவு அப்செட்டா இருக்கிற? நீ அழகுதா? புரியுதா உங்களுக்கு? துதி, சந்தோஷம் நம்முடைய கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்திலே வருவதை நான் நம்புகிறேன். எப்போ? மனம் திரும்பி வரும்போது, அல்லது ஏதாவது ஜெப தேவைகளுக்கு வரும்போது, சரியா? யாராவது உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் போது, அவர்களுக்காக ஜெபிக்கும் போது, அதோ இப்பொழுதோ பிறகோ சாக போகிறாரே, அவருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, அப்படி ஜெபிக்க கூடாது. அது அறிவு கட்ட ஜெபம். ஜெப விண்ணப்பங்களின் போது ஒரு உண்மையாய் ஜெபிக்கிறவன் அப்படி உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறவர்களுக்காக, வியாதியில் இருக்கிறவர்களுக்காக, பிரச்சனையில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கண்ணீரோடு ஜெபிக்கிறது பரவாயில்ல. நன்றி செலுத்தும் போது கண்ணீரோடு பண்றதுதான் எனக்கு விளங்குது. ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நீ நல்லவர் ஐயா, நன்றி. ஏன் ஆண்டவர் நான் நல்லவரா இருந்தா இவனுக்கு ஏன் இவ்வளவு துக்கமா இருக்கு? விளங்குதா உங்களுக்கு? சரியா? துதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் இருக்க வேண்டும். சரியா? சில பேர் பாடும்போது பார்த்திருக்கீங்களா? அவங்க இன்னைக்கு வரல, நான் உங்களை சொல்லல. சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷம் சொல்ல சத்தமாய் சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் குத்தனமா மகிழ்ச்சியோடு மனமகிழ்ந்து துதிக்க இது சுடாயா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன். போய் பாடணும். சரி, சில பேருக்கு அல்லேலூயான்னு சொல்றது ஐயோன்னு சொல்றது பதிலா பயன்படுத்துறது. ஐயோ 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 அல்லேலூயா அல்லேலூயா. அந்த ஐயோவுக்கு இதை போட்டுக்கிட்டாச்சு. அல்லேலூயா என்றால் என்ன என்று உங்களுக்கு முன்பு சொல்லி கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா என்றால் என்ன என்று உங்களுக்கு முன்பு சொல்லி கொடுத்திருக்கிறேன். மறுபடியும் சொல்லி கொடுத்திருக்கிறேன். ஹல் என்ற அந்த எபிரேய வார்த்தை ஹல் என்றால் என்ன தெரியுமா? எல்லாவற்றிற்கும் ஆகிலும் மேலாக இருக்கிற சிறந்த. சரி, எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிற சிறந்த உயர்ந்த. அப்புறம் அதுக்கு மேல ஒரு சொல் கிடையாது. ஹல்னா அவ்வளவு பயங்கரமான ஒரு அருமையான சொல். சரியா? எல் என்றால் தேவன். ஹல் எல் என்றால் இந்த தேவன் எல்லாவற்றையும் விட உயர்ந்தவர், சிறந்தவர், அழகானவர், எல்லாமே அதுக்குள்ள அடங்குது. ஓகே? யாஹ்வே என்றால் எங்களுடைய கர்த்தர் அல்லவா. அதாவது எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்த பெரிய வல்லமை உள்ள அழகான அந்த தேவன் நம்முடைய கர்த்தர் அல்லவா. அதுதான் ஹல்லேலூயா அப்படி என்பது. சரியா? அது ஒரு வாக்கியம். அப்ப ஜனங்க அதை கேட்டுக்கிட்டு காத்துவாங்க. ஓ அப்படித்தான், ஆமென். நம்ம ஆளுகளுக்கு அதனுடைய ஆழம் தெரியாது. நம்ம ஆளுங்க அல்லேலூயா எதுக்கு பயன்படுத்துறாங்க தெரியுமா? இந்த பதிலா அல்லேலூயா வந்துருச்சு. இப்ப விளக்கப்படுத்துறேன் கேளுங்க. சில பேருக்கு பேசுற புத்தி இருக்கு தெரியுமா? இப்போ நான் நேற்று வந்து கொண்டிருக்கும் போது பாதையிலே கண்டேன், வேதத்திலே ஏசாயா 61 அதிகாரம் அந்த இடையில அதுக்கு பதிலாக அல்லேலூயா போச்சு. நான் நேற்று அல்லேலூயா வந்து கொண்டிருக்கும் போது அல்லேலூயா, நான் கண்டேன் அல்லேலூயா. இப்பொழுது ஏசாயா அல்லேலூயா 61 அதிகாரம் அல்லேலூயா 3வது வசனத்தை வாசிப்போம். அல்லேலூயா. இன்னொரு பழக்கம் நம்ம தமிழாக்களுக்கு, இந்த அல்லேலூயாங்கிறது ஒரு கேள்விங்கிறது தெரியாது. அல்லேலூயானா என்ன? ஒரு கேள்வி, பதில் அடங்கிய ஒரு கேள்வி. அதாவது எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்த அந்த தேவன் நம்முடைய கர்த்தர் அல்லவா அப்படின்னா நீங்க என்ன சொல்லணும்? ஆம், அவர் தான். எல்லாவற்றையும் விட உயர்ந்த தேவன் நம்முடைய கர்த்தர் அல்லவான்னு நான் கேட்ட பிறகு நீங்கள் அங்கிருந்து எல்லாவற்றையும் விட உயர்ந்தவர் நம் தேவன் கர்த்தர் அல்லவான்னு கேட்டா சரியா இருக்குமா? தமிழ் எனக்கு விடுமா? அல்லேலூயா அல்லேலூயா.
விழுகுதா? அதுலயும் சில இடங்கள்ல ராகத்துல அல்லேலூயா அல்லேலூயா. பிரான்ஸ்ல என்ன நடக்கும் தெரியுமா? இதெல்லாம் படிச்சு படிச்சு சொல்லி கொடுத்துட்டு போயிருவேன். இதுகளும் நல்லா அல்லேலூயான்னு சொன்னா ஆமென் சொல்ல வச்சுட்டு போயிருவேன். நான் போய் அடுத்த கிழமை இந்தியாவில இருந்து ஒண்ணு வந்துடும். அவர் அல்லேலூயாம்பாரு. அந்த ஏன் பழக்கத்துக்கு எல்லாம் ஆமென் பாங்க. அவர் என்ன ஜனங்கள் நீங்கள் அல்லேலூயா என்றால் அல்லேலூயா என்று சொல்ல வேண்டும். இது கூட தெரியாதானு நம்ம ஆளுக்கு பிரான்ஸ்ல உள்ளவங்க எல்லாம் அப்புறம் அதுல பழகிட்டு அடுத்த முறை நான் வரும்போது அல்லேலூயா அல்லேலூயா நான் சொன்னேன். நான் தானே போன 3 மாசத்துக்கு முதல்ல சொல்லி கொடுத்துட்டு போனேன். பாவம் இந்த ஜனங்க எனக்கிட்டையும் இந்த இந்தியாக்காரங்க கிட்டையும் மாட்டிக்கிட்டு பாக்கு வெட்டில அகப்பட்ட பாக்கு மாதிரி. சரியா? பாவம் உங்களெல்லாம் பார்க்க பாவமா இருக்கு. உண்மையை சொல்லிட்டு போறேன். உண்மையாக அல்லேலூயா என்றால் அவ்வளவு ஒரு இன்பமான ஒரு வாக்கியம். அப்ப பாருங்கள், கர்த்தர் நம்மை சந்தோஷமாக இருக்க சொல்லுகிறார். அதற்காக நமக்கு பிரச்சனை இல்லாமல் அல்ல, நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும். சந்தோஷமாய் சிரித்த முகத்தோடு நாம் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ள. பாருங்க, முதலாவது அபிஷேகம் என்ன? ஆசாரிய அபிஷேகம். அதுல 3 விஷயங்கள்: ஆண்டவருக்கான ஆராதனை, ஜனங்களுக்கான வார்த்தை, சகோதரர்களோட சந்தோஷமாய் வாசம் பண்ணுவது. 2வது ராஜாவினுடைய அபிஷேகம், அந்த கம்பீரம். சரியா? 3வது சந்தோஷம். சந்தோஷமாய் இருக்க வேண்டும் கிறிஸ்தவர்கள். சரியா? துக்கப்பட 1000 காரணங்கள் இருக்கலாம், ஆனால் நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும். காரணம், மனவாட்டிகளாக இருக்கிறோம். இயேசு நம்மை எடுத்துக்கொள்ள வந்து கொண்டிருக்கிறார். கடைசி இப்படி சொல்லும் போது ஒரு சந்தோஷம் வருதுதான். கடைசியில் சொல்லும் போது சங்கீதம் 141 141வது அதிகாரம், சங்கீதத்தில் 5வது வசனம். நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும். என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை, அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். பாருங்கள், நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும். இந்த அபிஷேகம் என்ன தெரியுமா? கடிந்து கொள்ளும் அபிஷேகம். கிறிஸ்தவர்களுக்கு கண்டிப்பும் ஒழுக்கமும் தேவை. ஏனென்றால் நாம் அனைவருமே ஆடுகள். அதுவும் சும்மா ஆடுகள் கிடையாது, செம்மறி ஆடுகள். ஆண்டவருடைய மந்தையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். ஆனால் சபைக்கு அவர் மேய்ப்பர்களையும் தலைமைத்துவத்தையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எதற்காக? நம்மை நடத்துவதற்கு மாத்திரமல்ல, நம்மை பாதுகாப்பதற்கு மாத்திரமல்ல, நமக்கு கற்றுக் கொடுப்பதற்கு மாத்திரமல்ல, நம்மை கண்டித்து திருத்துவதற்கும். சபையிலே கண்டிப்பு தேவையா? ஆம், நிச்சயமாக. சபையிலே ஒழுக்கம் தேவையா? ஆம், நிச்சயமாக. ஏன்? நாம் அனைவரும் ஒழுங்காய் மாறி கண்டிப்புக்கு இணங்கி பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். சரியா? பாருங்கள், நம்மை மனவாட்டி என்று சொல்லப்படும் போது யூத கலாச்சாரத்திலே, எந்த கலாச்சாரத்திலும் தான், ஆனால் அதிகமாக யூத கலாச்சாரத்திலே ஒரு பெண் பிள்ளை எப்படி வளர்க்கப்படுகிறார் தெரியுமா? தமிழங்கள், நீங்க நினைக்காதீங்க தமிழங்க மாத்திரம் தான் இதை சொல்றாங்க. யூதர்கள் இப்படித்தான் சொல்லுவார்கள். தமிழர்கள் என்ன தெரியுமா சொல்லுவார்கள்? என் மகளை ஒருத்தன் கையில பிடிச்சி கொடுக்கிற வரைக்கும், இதை சொல்லுவாங்க தானே தமிழங்க. என் மகளை ஒருத்தன் கையில பிடிச்சி கொடுக்கிற வரைக்கும் நான் ஒழுங்கா வளர்க்கணும். ஏனென்றால் அந்த மகள் அங்கே போய் எப்படி நடந்து கொள்ளுகிறாள் என்பது இந்த குடும்பத்தினுடைய பெயரை பாதிக்கும். சரியா? அப்போ அவள் நல்ல ஒரு மருமகளாக, நல்ல ஒரு மனைவியாக, நல்ல ஒரு தாயாக, நல்ல ஒரு குடும்ப பெண்ணாக வாழ்வது இந்த குடும்பத்தில் அவள் எப்படி வளர்க்கப்படுகிறாள் என்பதனை பொறுத்து தான் இருக்கிறது. சரியா? இப்ப இப்படி நினைப்பாங்களா பெற்றார்? ஆம்பளை பிள்ளைங்க இருக்குது, பொம்பளை பிள்ளைங்க இருக்குது. சரியா? இவன் யாரையாவது மனைவியை கொண்டு வந்து எங்களோடைய தான் இருக்க போகிறான், இவள் எவனையாவது கட்டி கொண்டு போகத்தானே போகிறான், எப்படி வேண்டுமானாலும் வளர்ந்து விட்டு போகட்டும், இப்படி நினைப்பாங்களா? இவள் இன்னொரு வீட்டுக்கு போக போகிறாள் என்றாலும் இவள் போன பிறகும் இவள் நன்றாய் இருக்க வேண்டும், இவள் குடும்பத்தில் இவளுக்கு கனம் கிடைக்க வேண்டும், இவளுடைய நடத்தை மூலம்
எங்கள் குடும்பத்துக்கும் அந்த இடத்திலே ஒரு கனம் வர வேண்டும் என்று, கௌரவம் வர வேண்டும் என்று பெற்றார் நினைப்பார்கள் அல்லவா? அப்படித்தான் மனவாட்டியாகிய சபையை கர்த்தர் பாதுகாப்பதற்காக சபையிலே தலைமைத்துவத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ சபையிலே இருக்கின்ற யாராவது கண்டிப்பை விரும்பவில்லை என்றால், ஒரு இளம் பெண் கண்டிப்பையும் ஒழுக்கத்தையும் வெறுக்கிறதற்கு சமானம். எப்படிப்பட்ட இளம் பெண் கண்டிப்பையும் ஒழுக்கத்தையும் விரும்ப மாட்டாள் தெரியுமா? கெட்ட நடத்தை உள்ளவள். சரியா? நன்னடத்தை உள்ள பெண்ணுக்கு தெரியும், என் அம்மா அப்பா, என் அண்ணன்மார் அக்காமார் என்னை கண்டித்து என்னை திருத்தி சில விடயங்களை எனக்கு செய்ய விடாமல், வெளியே கண்ட மாதிரி அலைய விடாமல் என்னை ஒழுங்காக வளர்க்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் நான் நல்ல ஒரு பிள்ளையாக வளர வேண்டும் என்பதற்காக என்று அவள் உணர்ந்து கொள்வார். ஆகவே ஒரு நல்ல பிள்ளை கண்டிப்புக்கு அடங்கி வாழ்வாள். சரிதானே? அதுபோல ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், நாம் தேவனுக்கு அன்றைக்கு சொல்லிக் கொடுத்தேன், தேவனுக்கு மகன்மாராய் இருந்தாலும் இன்றைக்கு தேவ பிள்ளைகள் என்றதை பற்றி நான் பேசவில்லை, இயேசுவின் மனவாட்டி என்று பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்போ நாம் இன்றைக்கு பெண் பிள்ளைகள், அதுவும் கன்னி பெண் பிள்ளைகள், 10 கன்னிகைகளின் உண்மைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ ஒரு கன்னி பெண் எவ்வளவு கட்டுப்பாடாக வளர்க்கப்பட வேண்டுமோ, எவ்வளவு கண்டிப்போடு வளர்க்கப்பட வேண்டுமோ, அந்த அளவு கண்டிப்பு கட்டுப்பாடு நமக்கு நம் சபை மூலம் கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் இந்த காலத்தில் அப்படி அல்ல. இந்த காலத்திலே விசேஷமாக, இதோ இந்த நார்வேல இருந்து பேசுகிறேன், உங்களுக்கு தெரியும் இந்த மேற்கத்திய நாடுகளிலே என்ன நடக்கிறது என்று. இன்றைக்கு சபைகளிலே என்ன விதமான சுதந்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன தெரியுமா? அநேக சபைகளில் நான் கண்களால் கண்ட ஒரு விஷயம், இங்கே ஆராதனை நடக்கும், பிரசங்கம் நடக்கும், அமர்ந்திருக்கின்ற அநேகர் டெலிபோனிலே வைபரிலே மெசேஜ் அனுப்பி கொண்டிருப்பார்கள். சில பேர் கேம் விளையாடி கொண்டிருப்பார்கள். சரியா? இன்றைக்கு சபைக்கு வரும் பொழுது ஏதோ காணிவலுக்கு போகிறது போல இளம் பெண் பிள்ளைகள், ஆண்கள் எல்லாம் உடை அணிந்து கொண்டு வருவார்கள். சரியா? பாருங்கள், ஒரு இளம் கன்னி பெண்ணை வளர்க்கின்ற பெற்றார் அவளுடைய உச்சம் தலையிலிருந்து அவளுடைய உள்ளங்கால் வரை அவளை குறித்து அக்கறை எடுப்பார்களா இல்லையா? தமிழ் கலாச்சாரத்திலே பார்ப்போம். தமிழ் கலாச்சாரத்தை விட பயங்கர கட்டுப்பாடு கொண்ட கலாச்சாரம் தான் யூத கலாச்சாரம். அதை கொடுத்தது கர்த்தர். அப்போ நாம் ஆண்டவருக்குள்ளே வந்து விட்டோம், இனி கலாச்சார கட்டுப்பாடுகள் நமக்கு இல்லை என்று சொல்லுகிறவர்கள் பிள்ளையானதை சொல்லுகிறார்கள். நாம் யூத கலாச்சாரத்துக்குள் வர தேவையில்லை, ஆனால் ஆண்டவருடைய கலாச்சாரத்துக்கு உட்பட்டிருக்கிறோம். சரியா? ஒரு யூத கலாச்சாரத்திலே ஒரு பெண் பிள்ளையினுடைய சிகை அலங்காரம் கூட, தலையை அவள் எப்படி முடியை வெட்டுகிறாளா, பின்னுகிறாளா, அவள் எப்படி தலையை அலங்கரிக்கிறாள், இதெல்லாம் கூட பார்ப்பார்கள். முகத்துக்கு என்ன பூசுகிறாள், அவள் கை நகங்களை எப்படி வைத்திருக்கிறாள், உடையை எப்படி அணிகிறாள், பாதரட்சங்களை எப்படி தொடுத்துக் கொள்கிறாள், இவ்வளவையும் பார்ப்பார்கள். அப்போ ஒரு சபையிலே அந்த கவனம் இருக்க வேண்டுமா இல்லையா? அப்படி இல்லாவிட்டாலும் சபையிலே இந்த மேற்கத்திய நாகரிகங்களை போல, மேற்கத்திய நாகரிகம் கூட உண்மையிலே நன்றாய் இருந்த நாகரிகம். சரி, நீங்கள் சொல்லக்கூடாது எனக்கு, ஓ பாஸ்டர், ஐரோப்பாவிலே இதெல்லாம் சாத்தியமாகுது. உண்மையாய் 1960கள் வரை ஐரோப்பா ஒழுங்காய்த்தான் இருந்தது. 2வது உலக யுத்தத்துக்கு பிறகு அநேக ஆண்கள் உலக யுத்தத்திலே செத்தபடியினால் அநேக பிள்ளைகள் தகப்பன் இல்லாமல் போயின. ஆகவே குடும்பங்கள் சீரழிந்து போயின. ஆகவே 60ஆம் ஆண்டுகள் வரும் பொழுது பெற்றாராய் மாறியவர்கள், அவர்கள் 39 45 வரை நடந்த உலக யுத்தத்தின் பாதிப்பால் ஒழுங்காக வளர்க்கப்படாதவர்கள். சரியா நான் சொல்றது? அப்போ 60ஆம் ஆண்டில இருந்து பிறந்தவர்களுக்கு நாங்கள் பேர் வைத்திருக்கிறோம் பேபி பூமர்ஸ் என்று. அப்போ இந்த பேபி பூமர்ஸ் என்கிறவர்கள் யார் என்றால், ஒழுங்கான கட்டுப்பாடு இல்லாமல் வளர்ந்தவர்கள். ஆகவே அவர்களுடைய பிள்ளைகளை அவர்கள் பெற்ற பொழுது 60களிலே பிறந்த பிள்ளைகளை வளர்க்க தெரியாத பெற்றாராய் இருந்து விட்டார்கள் இந்த மேற்கத்திய நாடுகளில். ஆகவே அமெரிக்கா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா போன்ற தேசங்களில் 60ஆம் ஆண்டுகளில் அதற்கு பிறகு பிறந்தவர்கள் ஒழுங்காக வளர்க்கப்படவில்லை. புரியுதா? அவர்களுடைய பிள்ளைகளினுடைய காலம் இந்த காலம். சரியா நான் சொல்றது? ஒழுங்காய் ஐரோப்பாவிலே வளர்க்கப்பட வசதி கிடைக்காதவர்களுடைய பிள்ளைகள் வாலிபர்களாய் வாழும் காலம் இது. அப்போ இந்த காலத்து வாலிபர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள்?
இந்த காலத்து வாலிபர்கள் ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் ஆஸ்திரேலியாவிலும் நியூசிலாந்திலும் எப்படி நடந்து கொள்கிறார்களோ அப்படித்தான் நடந்து கொள்வார்கள். இதை பார்த்துவிட்டு நீங்கள் இதுதான் ஐரோப்பிய கலாச்சாரம் என்று நினைக்காதீர்கள். தெரியுமா, 60 ஆண்டுகளுக்கு முன்பு அம்மா இல்ல அப்பா கோபம் கொண்டு பிள்ளையை அழைத்தால் அந்த பிள்ளை அந்த அப்பாவை எப்படி அழைக்க வேண்டும் தெரியுமா? எஸ் அப்படிதான் வரும். அம்மா பிள்ளையை கண்டிக்க அழைக்கும் பொழுது எஸ் மேம் அல்லது மேடம் என்றுதான் வர வேண்டும். அம்மா தான், மதர் தான், மம்மி டாடி. ஆனால் அவர்கள் கண்டிக்க கூப்பிடும் பொழுது இவர்கள் வந்து எஸ் மேடம் எஸ் என்றுதான் வர வேண்டும். இன்றைக்கு எப்படி போய்விட்டது? தமிழர்களுக்கு என்ன நடந்திருக்கிறது? இதை பார்த்துவிட்டு அந்த கலாச்சாரம் தமிழர்களுக்குள்ளே வந்து சபைக்குள்ளேயும் வந்து இன்றைக்கு சபைகளுக்கு, தமிழ் சபைகளுக்குள்ளே பிரசங்கம் நடைபெறும் பொழுது உள்ளே இந்த பக்கத்திலே இருக்கிற ஆண் பிள்ளை இந்த பக்கத்திலே இருக்கிற பெண் பிள்ளையோடு லவ் பண்ணி கொண்டிருக்கிறான் டெலிபோன்ல. தெரியுமா? SMS போகுது இங்க இருந்து, ஹாய் ஸ்வீட்டி. பிரசங்கம் போரிங் என்ன? இவ எஸ் டார்லிங் பட் நான் ஐ எம் ஹியர், யூ ஆர் ஹியர் இல்லையா? அதனால சரியா? அவர் அங்கிருந்து அடிக்கிறாரு, யூ ஆர் மை லவ், யூ ஆர் மை லைஃப். இவ அடிக்கிறான், யூ ஆர் மை எவ்ரிதிங். விளங்குதா? இங்க பாஸ்டர் தொண்டகிளிய கத்தி பிரசங்கம், மனவாட்டியை கர்த்தர் ஆயுதம். அவன் அங்க மனவாட்டியை அவன் ஆட்டிக்கிட்டு இருக்கான். விளங்குதா? இப்ப பெற்றோரோடு பேச முடியாது. நீங்க உங்க பிள்ளைகளுக்கு போன் வாங்கி கொடுக்காதீங்கன்னு சொல்ல முடியாது தமிழ்நாட்டுல. ஏன் பாஸ்டர், அதாவது பாஸ்டர் ஏதோ ஒரு தப்பு பண்ற மாதிரி டெலிபோன் வாங்கி கொடுக்காத. இந்த காலத்துல அப்படி போயிருச்சு. இந்த காலத்துல அப்படி முடியாது. டெலிபோன் வாங்கி கொடுக்காத ஒரு நிலைமை முடியாது. சரியா? ஆனால் சபையிலே வாலிபர்களுக்கு மாத்திரமல்ல, பெரியவர்களுக்கும் சரி சிறியவர்கள் எல்லாருக்கும் கண்டிப்பு ஒழுக்கம் தேவை. இன்றைக்கு அநேக சபைகளுக்கு போனால், நான் இன்றைக்கு சொன்னேன்னு நினைக்கிறீங்க, சின்ன பிள்ளைகள் ஓடி ஆடி விளையாடுவார்கள். என்னை பொறுத்தவரை கை குழந்தை அழுதால் அது பிரச்சனை இல்லை. ஒரு 2 வயது பிள்ளை 1.5 வயது பிள்ளை ஓடி திரிந்தால் அது பிரச்சனை இல்லை. அது என்ன பிரச்சனை தெரியுமா? ஒரு 1.5 வயசுக்குள்ள ஓடும் போது நம்ம ஆளுங்க வாழ்க்கையிலேயே 1.5 வயசுக்குள்ள ஓடுனதை பார்க்காத மாதிரி இங்க பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு, இங்க ஒருத்தர் வந்து உட்கார்ந்து வர்ஷிப் பண்ணிக்கிட்டு இருப்பாரு, எல்லாம் வர்ஷிப் பண்ணி போய் 1.5 வயசுக்குள்ள ஓடுனதை காண்பதே இல்ல பாருங்க. அந்த பின்னால ஒரு அப்பாவி தாய் தந்த புள்ள அழுகிறத அடக்க முடியாம இருக்கும். அது கை குழந்தை அது அழுதுகிட்டு இருக்கும் போது நம்ம அழுது கொண்டது இல்ல பாருங்க. யார உதைக்கிறது? அந்த வேடிக்கை பார்க்கிறவங்க உதைக்க. சரியா? ஆனால் இந்த 5, 6, 7 வயது பிள்ளைகள் இன்றைக்கு சபைகளுக்கு வந்து ஆராதனைகளிலே அவர்கள் பண்ணுகிற கூத்துக்களை பார்த்தால் பயங்கரமாக இருக்கிறது. கேட்டால் அந்த பிள்ளையை அடக்க முடியாது, ஆனால் ஸ்கூலிலே அடக்குகிறார்கள், மொண்டசூரியிலே அடக்குகிறார்கள். இதே பிள்ளை மொண்டசூரியிலே அடங்குகிறது. சரியா? ஆனா சர்ச்சுக்கு வந்து விளையாடுகிறது. ஏன்? இன்றைக்கு கண்டிப்பு ஒழுக்கம் சபையிலே போட முடிவதில்லை. ஏன் தெரியுமா? இன்றைக்கு அநேக இடங்களிலே சபைகள் பெட்டி கடைகளை போல திறக்கப்படுகின்றன. ஆகவே இந்த சபை கண்டிப்பா டாட்டா, அடுத்த சபை அங்க போனா அங்க செங்கம்பள வரவேற்பு. இந்த காலத்துல ஒரு சபையில இருந்து இன்னொரு சபைக்கு போனா செங்கம்பள வரவேற்பு, செங்கம்பள வரவேற்பு, ரெட் கார்பெட், சிகப்பு கம்பளத்தை விரிச்சு வரவேற்பாங்க. சரியா? உங்களுக்கு பாஸ்டர் ஆகணுமா? ஒரே வழி, இன்னொரு சபைக்கு போங்க, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க தான் பிரசங்கம். சரியா? வர்ஷிப் லீட் பண்ணணுமா? இன்னொரு சர்ச்சுக்கு போங்க, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க தான் வர்ஷிப் லீடர். என்ற தெய்வமே, இன்றைக்கு கண்டிப்பு ஒழுக்கம் என்பது சபையிலே குறைந்து விட்டது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நீதிமான் என்னை குட்டட்டும், நீதிமான் என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு என்னவா இருக்கும்? அபிஷேகமா இருக்கட்டும், இருக்கும். அது எனக்கு அபிஷேகம், கண்டிப்பு அபிஷேகம். ஏன்? உண்மை. மனவாட்டியை பரிசுத்தப்படுத்துகிறார் ஆண்டவர்.
மனவாட்டியை ஆயத்தப்படுத்துகிறார் ஆண்டவர். ஆமென். ஆகவே மாணவர்களே, இந்த 4 விடயங்களும் தான் ஆயத்தங்கள். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு வாழணும். இந்த 4 அபிஷேகம் இப்ப வழங்குதா என்னன்ட்டு அபிஷேகம் இப்ப வழங்குற அபிஷேகம் இருக்கிறவனை மாத்திரம் தான் ஆண்டவர் கொண்டு போகிறார் என்றால் என்ன என்று இல்லாவிட்டால் நினைப்பார்கள். அபிஷேகம் இருப்பவர்கள் மாத்திரம் தான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்றால் அந்த அந்நிய பாஷை பேசி பெந்தகோஸ்தேக்காரர் மட்டும் தான் போவாங்க. அது அல்ல அபிஷேகம். நாம் ஆசாரியர்களாய் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறோம், ராஜாக்களாய் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறோம், ஆனந்த தைலத்தால் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறோம், கண்டிப்பின் தைலம் நமக்கு அபிஷேகமாயிருக்கிறது. இந்த அபிஷேகங்கள் நம் வாழ்க்கையில் இருந்தால்தான் உண்மையாய் ஆயத்தமாக்கப்பட்ட மனவாட்டியாய் இருக்கிறோம். அவர் இயேசு வரும் பொழுது இனிமேல் ஆயத்தம் பண்ணப்பட வேண்டிய ஒரு மனவாட்டிக்காக வரவில்லை, ஆயத்தம் பண்ணப்பட்ட மனவாட்டிக்காக வருகிறார். அந்த மனவாட்டியை ஆயத்தம் பண்ண இந்த உலகத்திலே நம்ம மத்தியில இருந்து பொறுப்பாக இதை நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆகவே ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஆயத்தமாயிருந்தால் அந்த 10 கன்னிகைகளில் புத்தி உள்ள 5 கன்னிகைகளை போல நாமும் மணவாளனோடு எடுத்துக்கொண்டு போகப்படலாம். இந்த 10 கன்னிகைகளின் உவமையிலே இவ்வளவு விடயங்கள் இருந்திருக்கின்றன. ஆண்டவர் உங்களோடு பேசினாரா, ஆசீர்வதித்தாரா? அப்போ அந்த காரியங்களை மனதிலே வைத்துக் கொண்டு சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற நாள் இன்று வரலாம், என்று வேண்டுமானாலும் வரலாம். எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமாகிறது. கர்த்தர் உங்களை அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பார்.